ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல் என்ன சுறுசுறுப்பா விறுவிறுப்பா காரசாரமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரிக்கு வச்ச ஆப்பால ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இந்த கேப்ல தான் மல்லி டின்னர் போறாங்க. யார் கூட பார்த்தா நம்ம விஜய் கூட டின்னர் போறாங்க. டின்னர் எங்க போறாங்க, எந்த ஹோட்டலுக்கு போறாங்க, என்ன சாப்பிட போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்பா குட்டி வேக வேகமா விஜய் ரூமுக்குள்ள ஓடுறாங்க. அந்த டைமில் நம்ம விஜய் லேப்டாப் எடுத்துக்கிட்டு டிக்கடி டிக் அப்படி எதை போட்டு தட்டிட்டு இருக்காரு அந்த பட்டன் எல்லாம். ஏனென்றால் அந்த பொத்தானை அழுத்தினால்தான் அதில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் அந்த டிஸ்பிளேவுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், அந்த திரையில் விழுமாம். அதனால போட்டு அழுத்திட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து டாடா ரெடியா ஒரு டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா போலாம் அப்படின்னு கூட. எங்க வெண்பா குட்டின்னு கேட்க, என்ன மறந்துட்டீங்களா, இன்னைக்கு மீனு குட்டிக்கு பர்த்டே ட்ரீட் நைட்டு டின்னருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, ஐயோ அப்படின்னு நம்ம வெண்பா குட்டி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம விஜய், ஆமா இல்லை இப்போ என்ன பண்றது, எது பண்றது, ஆமாம்மா சரி ஓகே நான் வரேன், அப்புறம் மல்லியாமா ரெடியாக சொல்லட்டுமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா ஓகேன்னு சொல்லிடுறாருங்க. உடனே மீனுக்குட்டி வெண்பா குட்டி ஒரே ஆனந்தம். மீனுக்குட்டி பர்த்டேவுக்கு மல்லியம்மா கூட போறோம், ஐயோ ஜாலி அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேராக கிளம்புறாங்க. நேராக போயிட்டு மல்லி இருக்கிற அந்த அறைக்குள் சென்று மல்லியிடம் நமது வெண்பா கூறுகிறார், டாடா தங்களை இரவு உணவிற்காக அழைத்தார், வெளியில் செல்ல போகிறோம், சிறிது நேரத்தில் தாங்கள் ரெடியாகின்றதுக்கு தமிழ் என்ன, சரி விடுங்க, தமிழ் மலையாளம் இந்தி எல்லாத்தையும் கலந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசுறதுனால எனக்கே தெரியல. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. உடனே மல்லி சொல்றாங்க, இல்லை நான் வரல, நீயும் டாடாவும் போயிட்டு வாங்க, நான் வந்தால் வீணா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், ஸோ நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. இந்த கேப்பில் தாங்க நம்ம வெண்பா குட்டி சொல்றாங்க, இல்லை டாடா தான் உங்களை ரெடியாக சொன்னதே, போயிட்டு மல்லியம்மாவை ரெடியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லி அமிச்சார் அப்படின்னு சொல்ல மல்லிக்கு லைட்டாக இமேஜினேஷன் போதுங்க ட்ரீமுக்கு. உடனே நம்மளோட மல்லி கேட்குறாங்க, உண்மையை சொல், இது டாடா சொன்னாரோ இல்லை டாடா சொன்னாரு, நீ டாடா கார்டில் காட்டுறியா அப்படின்னு கேட்க, உடனே நம்மளோட வெண்பா குட்டி சொல்கிறாங்க டாடா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. உடனே மல்லி முகத்தில் வெக்கத்தை பார்க்கணுமே, அந்த வெக்கத்தை வெண்பா ரசிக்க, மல்லி சிரிக்க, ஐயோ யோ 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 யோபா, மல்லியை பார்த்து நான் ஒரு பக்கம் சிரிக்க, நல்லா தாங்க போயிட்டு இருக்குது சீனு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி டின்னருக்கு அடி போறீங்க, டின்னருக்கு வைக்கிறாண்டி வேட்டு தக்காளி மக்காளி மவளை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க ரெடியாக வெளியே போகிற அந்த டைம் விழுந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லைங்க. ஏன்னா என்னோட கியூட் வெளி அவங்க போயிட்டா சீரியல் என்ன சொல்லுங்க, அது நினைக்கும் போதே எனக்கு தொண்டை அடைக்குதுங்க, வார்த்தை வாயிலிருந்து வெளியே வர மாட்டேங்குது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். உடனே இவங்க போய் தூக்கிட்டு போய் படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை வர வச்சு அவங்க ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சில் வச்சு அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை பார்த்து பெரிய ஒரு லெட்டராக டேபிள் மேலே வச்சு மாத்திரையை வாங்கி வாயில் வச்சு இப்படியே வச்சா போயிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா, இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களா, இதுக்கப்புறம் மல்லிக்கிட்ட சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா, இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. பட் அவங்களுக்கு எதுவும் இல்லை, லைட்டாக ப்ரெஷர் தான், இப்போ நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் அவங்க என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது, மல்லி அவங்க காலெல்லாம் பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ மல்லி மேலே ஏதாவது சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரி வருமா, ஒத்துமையாக இருப்பாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுடன் பகிர்ந்து கொள்வது திஸ் இஸ் யுவர் ரோல். ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.